இதில் சிசிஎஸ் 365 சாஃப்ட்வேர் டிஃபைன்டு நெட்ஒர்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நான் எந்த ஆர்டரில் கொஸ்டின் கொடுக்கணும் அதே ஆர்டரில் படிச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்கான பிடிஎஃப் லிங்க் ப்ளஸ் இதுக்கான சூப்பரான ப்ராப்பரான லோக்கலாக நோட்ஸ் கீழ் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ லிங்க் ஜஸ்ட் டேரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கலர் கோட் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த ஆர்டரில் கொடுக்கணும் அதே ஆர்டரில் மேண்டேட்டரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பேசிஸில் கொடுத்துருப்பேன். அதே ஆர்டர் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு யூனிட்டுக்கு 3 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன். அதையே நீங்கள் வந்து ஈஸியாக படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தாராளமாக நம்பி படிக்கலாம். யூனிட் 1 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் சிங்கிள் கொஸ்டின் அதுக்கு சப் டாபிக்ஸ் இருக்கும். எஸ்டிஎன் அப்படின்னு இருக்கும், சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்ஒர்க்கோட ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எஸ்டிஎனோட டேட்டா பேனல் வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து கண்ட்ரோல் பேனல் இருக்கும், அப்ளிகேஷன் பேனல் இருக்கும். இதெல்லாம் தரவாக படிச்சுக்கோங்க. எல்லாமே டயக்ராம்ஸ் இருந்தாலும் டயக்ராம்ஸே கவர் பண்ணிக்கோங்க. மேபி டயக்ராம்ஸ் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சருக்கு ஏதாவது மேபி உங்கள்கிட்ட இருக்க நோட்ஸில் நம்மளுக்கு நோட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். நான் ஃபாலோ பண்ணல, உங்கள்கிட்ட இருக்க நோட்ஸில் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா மேபி டயக்ராம் இல்லை அப்படின்னா நெட்டில் பார்த்தா ஒரு டயக்ராம் வந்து படித்து அதை ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎன் கண்ட்ரோலரு, டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ட்ரோல் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஓப்பன் ஃப்ளோ ப்ரோட்டோகால் இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பாண்டு நார்த் பாண்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட இன்டர்ஃபேஸஸ் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டினுமே சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து எஸ்டிஎன் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அதை பேஸ் பண்ணி தானே இருக்குது. அதனால அது அப்ளிகேஷன்ஸ் ரூல் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்டிஎனோட அப்ளிகேஷன் பேனல் ஆர்கிடெக்சர், ரோல் ஆஃப் எஸ்டிஎன் அண்ட் டிராஃபிக் இன்ஜினியரிங், எஸ்டிஎன் ஆன் டேட்டா சென்டர் நெட்வொர்க்கிங் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 4 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 3 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் விசுவலைசேஷன் அண்ட் விர்ச்சுவல் லேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓப்பன் ஃப்ளோ VLAN சப்போர்ட்டு, ரெஃபரன்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் NFV அப்படின்னு இருக்கும். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 கொஸ்டின் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து தரவாக படிச்சு போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் நெட்வொர்க் ஃபங்க்ஷனு, NFV மேனேஜ்மெண்ட், ஆர்சிட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சாலே தாராளமாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் லிங்க், இதுக்கான ப்ராப்பர் நோட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.